டான் டிவி நேயர்களுக்கு வணக்கம். போஸ்டர் குட்டி ஸ்டோரியில உங்களை சந்திக்கிறதுல மகிழ்ச்சி. நிறைய கடிதங்கள் மகிழ்ச்சியோட வந்துட்டு இருக்கு. அதே நேரத்துல பாத்தீங்கன்னா முகவரி இல்லாம பேர் இல்லாம அனுப்புற கடிதங்கள் அதிகமாவே வருது அப்படின்னு சொல்லலாம். நீங்களும் உங்களுடைய கதைகளை அனுப்புங்க. உங்களுக்கு தெரிந்தவருடைய கதைகளையும் அனுப்பலாம். 231 32 பெர்னட் சைசா மாவட்ட கொழும்பு 5. வணக்கம் அக்கா அப்படின்னு அனுப்பியிருக்காங்க. வணக்கம் அப்படின்னு சொல்லணும். இது கொழும்புல இருந்தா நான் அனுப்பியிருக்கேன். என்னுடைய பேர் பாத்தீங்கன்னா புஷ்பா அப்படின்னு அனுப்பியிருக்காங்க. சரி புஷ்பா, நல்லா இருக்கீங்களா? நாங்களும் சந்தோஷமா இருக்கோம், நீங்களும் சந்தோஷமா இருக்கணும். புஷ்பா ஒரே கடிதத்துல 2 விடயங்களை குறிப்பிட்டு எழுதியிருக்காங்க. 2 கதை அப்படின்னு கூட சொல்லலாம். அவங்க என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, இந்த ஒரு நாள்ல இந்த கடிதத்தை நான் சொல்லணும் அப்படின்னு நினைக்கிறேன். ஏன்னா இப்ப பாத்தீங்கன்னா இந்த February 14 அப்படின்றது பாத்தீங்கன்னா காதலர் தினம் அப்படின்னு அறிவிச்சிருக்காங்க. வேலண்டைன்ஸ் டே. இதுல என்ன ஸ்பெஷல் அப்படின்றத விட அதுக்கு முக்கியத்துவம் நிறைய ஊடகங்கள் இன்னைக்கு கொடுத்துட்டு இருக்கு. எல்லா வானொலிகள்லயும் பாத்தீங்கன்னா காதலர்களுக்கான கொண்டாட்டங்கள், அந்த காதலர்கள் தினத்திற்கான முக்கியத்துவத்தை கொடுக்கும் விதமான பாடல்கள், அவங்களுடைய நினைவுகள், அவங்களுடைய காதல் பகிர்வுகள், திருமணம் முடித்து சந்தோஷமா இருந்தாலுமே அவங்களுடைய பகிர்வுகள், இதுல எல்லாமே கேட்டுட்டு இருக்கிறாங்க. அப்போ இந்த காதலர் தினம் அன்னைக்கு முக்கியத்துவம் கொடுக்கறத விட இது அதாவது 2 கிழமைகளுக்கு முன்பாகவே ஆரம்பிச்சுட்டாங்க. இப்ப இன்னொரு விடயத்தை சொல்லியிருக்காங்க. இந்த காதல் எல்லாருமே தெய்வீகமானது அப்படின்னு சொல்றாங்க. அது அவர்கள் பொறுத்தவரை, அவர்களுடைய வாழ்க்கையை பொறுத்தவரை தெய்வீகமானதா இல்லையா அப்படின்றது ஒரு முடிவுக்குரிய விடயம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதுல என்ன அப்படின்னா, இவங்க குறிப்பிட்ட இந்த கடிதத்துல 2 விடயங்கள் சொல்லியிருந்தேன் இல்லையா? அந்த 2 விடயங்கள்ல முதல் கதை என்ன அப்படின்னா, இது என்னுடைய தெரிந்த ஒருத்தருடைய கதை அப்படி சொல்லியிருக்காங்க. அதாவது அவருக்கு ஒரு பெண்ணை ரொம்ப பிடிச்சிருந்தது. அவங்க பார்த்த பிறகு அவங்கள அவங்க மேல அவங்களுக்கு அதிகமான ஒரு காதல். அந்த காதலை வெளிப்படுத்தும் தருவாயில அந்த பெண் முதல்ல அந்த காதலை ஏற்றுக்கொள்ளவில்லை. ஏன்னா அவங்களுக்கு அந்த காதல் அப்படின்னால அவங்களுக்கு ஒரு பயம் இருந்தது, அதனால ஏற்றுக்கொள்ளவில்லை. அப்ப இவங்க இந்த குறிப்பிட்ட நபர் அதிகமான ஒரு காதல் அவங்க மேல வைத்திருக்கிறேன் அப்படின்றத அவர் வெளிப்படுத்தினாரு. அப்பயும் அவங்க ஏற்றுக்கொள்ளவில்லை. பரிசுகள் வாங்கி கொடுத்தாலும் வாங்க மாட்டாங்க. ஆனால் அவருடைய கைகள்ல கூட அவங்க பேரை வெட்டி வைத்து தன்னுடைய காதலை வெளிப்படுத்தக்கூடிய ஒரு சூழ்நிலையை அவங்க கொண்டு வந்தாங்க. அதுக்கப்புறம் அவங்க காதலை ஏற்றுக்கொண்டாங்க. உண்மையான காதல் அப்படின்னு ஏற்றுக்கொண்டாங்க. வீட்லயும் பாத்தீங்கன்னா 2 வீடுகள்லயும் 2 தரப்புலயும் பெரிய அளவு எதிர்ப்பு இருக்குல்ல அந்த காதலுக்கு. அப்ப சரி, அவங்க திருமணம் முடிச்சிருவாங்க அப்படின்னு எல்லாம் எதிர்பார்த்து காத்துட்டு இருக்கும் பொழுது கிட்டத்தட்ட 2 வருடங்கள் கழிந்த நிலையில என்ன நடந்தது அப்படின்னா, ஒரு ஆச்சரியமான விஷயம் நடந்தது. என்ன அப்படின்னா, திடீர்னு இந்த குறிப்பிட்ட நபருக்கு ஒரு திருமணம் நடக்குது. ஆனா வேறொரு பெண்ணோட. இது எப்படின்னா, அவர் வேறொரு அவருடைய நண்பர் திருமணத்துக்கு அவர் போயிருக்காரு. அந்த நண்பர் திருமணத்துக்கு போயிருக்கும் பொழுது அந்த திருமண வீட்டிலேயே அந்த நண்பருடைய அந்த திருமணம் பண்ணுவாங்களே அந்த பெண், அவங்களுடைய உறவினர் ஒரு பெண்ணை பாக்குறாரு. அவங்க பாக்குறதுக்கு ரொம்ப அழகா இருந்தாங்க. ஒரு காரணத்தினால காதல் என்பது திசை மாறி பயணிக்க ஆரம்பிக்குது. எனக்கு ஒரு விடயம் மட்டும் புரியல. காதல் அழகை பார்த்து வருகிறதா, மனதை பார்த்து வருகிறதா? பாடல்லாம் வருது, ஆனா இது எந்த அளவு உண்மை அப்படின்னு எனக்கு புரியல. அப்ப அழகை பார்த்து பயணிக்க ஆரம்பிக்குது. அந்த பெண்ணை தான் திருமணம் செய்வேன்னு சொல்லிட்டு இந்த பெண்ணை வேணாம் அப்படின்றாரு. ஆனா பல காரணங்கள் சொல்றாரு. அது காதலிக்கும் போது அந்த காரணங்கள்லாம் அவர் சொல்லல. இந்த பெண்ணை பார்த்து திருமணம் முடிக்க போறேன் அப்படின்னு சொன்ன பிறகு பல காரணங்கள் அந்த பெண் மேல சொல்றாரு. இவங்க கல்யாணம் கட்டினா நிம்மதியா இருக்கவே முடியாது அப்படின்னு தேவையற்ற குற்றச்சாட்டுகள் எல்லாம் வச்சுட்டு அந்த பெண்ணை திருமணம் பண்றாரு. அப்ப இந்த பெண்ணும் சரி அப்படின்னு தன்னுடைய வாழ்க்கையில கொஞ்சம் ஒதுங்கி அவங்க பாட்டுக்கு அவங்களுடைய வழியை பார்த்துட்டு போறாங்க. காலம் கடக்கின்றது. அப்போ இந்த பெண்ணுக்கும் ஒரு திருமணம் நடக்கிறது. சீரும் சிறப்புமான ஒரு திருமணம். அவங்க சந்தோஷமா தான் இருக்கிறாங்க. அப்ப இவங்க எப்படி இருக்காங்க அப்படின்ற ஒரு கேள்வி இருக்கிறது. வாழ்க்கையில ரொம்ப உயரமா அவங்களால போக முடியல. போக போக சறுக்கி அவங்க விழுந்து விழுந்து எழும்பிக்கிட்டு தான் இருக்கிறாங்க. இன்னுமே அவங்க விழுந்து விழுந்து தான் எழும்பிக்கிட்டு இருக்கிறாங்க அப்படின்ற விடயத்தை நான் பாக்குறேன். சரி, இது எனக்கு தெரியல. அதாவது இவங்க காதலுக்கு செய்த துரோகமா அல்லது அந்த காதலிக்கு செய்த துரோகமான்றது எனக்கு புரியல அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதாவது இந்த காதலர் தினத்தை கொண்டாடும் எல்லாருக்குமே ஒரு எடுத்துக்காட்டா இருக்கணும். காதல் என்பது அழகை வைத்தல்ல, மனதை வைத்திருக்கணும் அப்படின்ற விடயத்தை சொல்லியிருக்காங்க. இன்னொரு விடயத்தையும் குறிப்பிட்டிருக்காங்க அப்படின்னு சொன்னேன் இல்லையா? இதுவும் அப்படிதான்க்கா. எனக்கு தெரிஞ்ச ஒரு பெண், அவங்க ரொம்ப உயிரை காதலிக்கிறேன், இவரை தான் திருமணம் செய்ய போறேன் அப்படின்ற ஒரு பிடிவாதத்துல இருக்கும் பொழுது உறவினர்கள்ட்ட எல்லாருமே இந்த அவரை திருமணம் பண்ண வேணா, அவருடைய பழக்க வழக்கங்கள் அவ்வளவு சரியில்லை அப்படின்னு சொல்லும்போது, இல்ல அவங்க காதல் அவங்க கண்ணை மறைத்து அவங்களதான் திருமணம் செய்து கொள்வேன் அப்படின்னு நினைக்கும் பொழுது ஒரு நாள் அவங்களே கேள்விப்படுறாங்க அவருக்கு வேறொரு பெண்ணோட தொடர்பு இருக்கிறது என்பதை அவங்களே கேள்விப்பட்டு அதிர்ச்சிக்குள்ளாகி இப்போ கொஞ்சம் விலகி நிற்கிறாங்க. வேண்டாம், காதல்னா வேண்டாம் அப்படின்னு யோசிக்கிறாங்க. இதையே முன்னாடி அவங்க யோசிக்கிறாங்க இல்ல? எனக்கு அதுதான் ஒரு கேள்வியா இருக்கு அப்படின்னு சொல்லிருக்காங்க. நான் காதலுக்கு எதிரி கிடையாது,
ஆனால் இந்த காதலை அழகாக வாழ வைக்கும் பக்குவம் இந்த காதலர்களுக்கு இல்லை என்பதுதான் என்னுடைய ஒரு ஆதங்கம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த 2 விடயத்தையும் இன்னைக்கு குறிப்பிட்டிருக்காங்க. அதற்காக காதலர் தினம் அப்படின்னு சொல்லும்போது எல்லாரும் சந்தோஷமா கொண்டாடுங்க, ஆனால் உண்மையான காதலுக்காக சந்தோஷமாக கொண்டாடுங்கள். போஸ்ட்ல ஒரு குட்டி ஸ்டோரியில இன்னொரு கதை பார்த்திடலாம். இதுவும் என்ன அப்படின்னா, என்னுடைய வாழ்க்கை பாத்தீங்கன்னா, நாங்க கூட பிறந்தவங்க 3 பேர். அதாவது 2 அக்கா எனக்கு மேல இருக்காங்க, அதே நேரத்துல எனக்கு ஒரு தம்பி. அப்ப நான் மொத்தம் 4 பேர் எங்களுடைய குடும்பத்துல அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இவங்களும் கொழும்புல தான் சொல்லியிருக்காங்க, ஆனா பேரு எனக்கு குறிப்பிடல. அப்ப இவங்க என்ன சொல்ல வராங்க அப்படின்னா, ஒரு அருமையான குடும்பம், ஆனா கொஞ்ச நாள் பாத்தீங்கன்னா எங்க அம்மாவுக்கு உடல் முடியாத ஒரு சூழ்நிலை ஏற்படுகிறது. அப்போ என்ன அப்படின்னா, அப்பா ரொம்ப பதறி போய் பல செக்அப், பல ஹாஸ்பிட்டலுக்கு போய் என்ன அப்படின்னு பார்க்கும் பொழுது எங்க அம்மாவுக்கு கேன்சர் அப்படின்னு ஒரு ரிப்போர்ட் வருது. எங்களுக்கு எல்லாம் அதிர்ச்சி. ஏன்னா அந்த நேரத்துல என்னுடைய எனக்கே வயது 10 தான், என்னுடைய தம்பிக்கு வயது பாத்தீங்கன்னா 8, அக்கா 2 பேருக்கும் 12, 14 வயது, இவ்வளவுதான், பெரிய வயது இல்லை. அப்போ எல்லாருமே உடைஞ்சு போயிட்டோம். அப்பாவுக்கு என்ன செய்யறதுன்னே தெரியல. அப்போ ரொம்ப கஷ்டப்பட்டு ட்ரீட்மெண்ட் எல்லாம் கொடுத்தாங்க. ட்ரீட்மெண்ட் கொடுத்தாலும் அம்மாவினுடைய உடல் அதற்கு ஒத்துழைக்கவும் இல்லை. நாள் போக ரொம்ப கஷ்டப்பட்டு வேதனையுடன் அவர்கள் இறந்த ஒரு தருவாயை இன்னும் நான் என்னுடைய ஞாபகத்தில் வைத்திருக்கிறேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது நடந்து முடிந்து கிட்டத்தட்ட 10 வருடங்கள் கழிந்து விட்டது. அம்மாவினுடைய நினைவுகள்ல அப்படியே நாங்க இன்னும் இருக்கிறோம். அதுக்கப்புறம் எங்களுடைய அக்காவை திருமணம் பண்ணி கொடுக்குறாங்க. அப்பா 2 பேரும் திருமணம் முடித்து வெளிநாட்டுக்கு போயிட்டாங்க. இந்த சமயத்துல நான் என்னன்னா பெரிய அளவு படிக்கல, ஆனா எனக்குன்னு ஒரு சுயதொழில் பார்க்கணும் அப்படின்னு நான் குக்கரி கிளாஸஸ், பியூட்டி எல்லாமே படிச்சு அதன் மூலமாக எனக்குன்னு ஒரு சுயதொழில் இருக்கணும் அப்படின்னு ஒரு முயற்சியில நான் இருக்கும் பொழுது ஒருவரை சந்தித்தேன். காதல் வந்தது. அழகான ஒரு காதல். அவர் ஒரு நல்ல இடத்திலே தொழில் செய்யும் ஒரு நபராக இருக்கிறார், நல்ல ஒரு உத்தியோகத்துல இருக்கிறார், நல்ல மனிதர், பழகிறதுக்கு ரொம்ப பண்பானவர். அப்போ வீட்டிலையும் சொல்லிட்டு திருமணம் பண்றேன். திருமணம் முடித்து நாங்கள் ஒரு வீட்டுல வாடகைக்கு எடுத்த வீட்டுல தான் நாங்கெல்லாம் குடியேறி ஒரு திருப்தியான ஒரு வாழ்க்கையை நகர்ந்து கொண்டு இருக்கிறது. ஆனால் அவங்க கூட, அதாவது அவங்களுடைய, நான் திருமணம் முடித்து அவர்களுடைய உறவினர்கள் அப்படின்லாம் இருக்காங்களா, அவங்கெல்லாம் ஏதாவது ஒரு கதைகள் சொல்லுவாங்க, கேலி கிண்டல் எல்லாமே இருந்தது. அப்ப சரி பரவாயில்லை அப்படின்னு யோசிக்கும் பொழுது அவங்களுடைய தாய், அதாவது என்னுடைய மாமி, அவங்க ரொம்ப நல்லவங்க தான், இல்லைன்னு கிடையாது. ஆனா என்ன பார்க்கும் பொழுது மாத்திரம் சில நேரம் அவங்களுக்கு என்ன தோணுமோ தெரியல, தினம் ஒரு சண்டை பிடிப்பாங்க, ஏதாவது சொல்லுவாங்க, ஏதாவது பிரச்சனை பண்ணுவாங்க. சில நேரம் எனக்கே வெறுப்பா இருக்கும், என்ன வாழ்க்கை இது அப்படின்னு. அவர்கிட்ட சொன்னா எப்படியா அட்ஜஸ்ட் பண்ணி இருக்கணும் அப்படின்ற ஒரு எண்ணத்தை அவர் சொல்வார். சரி அப்படின்னு நினைக்கும் பொழுது அவங்களும் பிரச்சனை பண்ணுவாங்க, நானும் பிரச்சனை பண்ணக்கூடிய ஒரு சூழ்நிலை உருவாயிருச்சு. சில நேரங்கள்ல சண்டை அதிகமாக இருக்கும். மனம் ஓரளவு கவலையோடு ஓய்ந்து அமைதியா இருக்கணும்னு நினைக்கும் பொழுது முடியாத ஒரு சூழ்நிலை வரும். இருந்தாலும் இப்படியே என்னுடைய காலங்கள் நகர்ந்து கொண்டு இருக்கிறது. இப்போ பாத்தீங்கன்னா அவங்க வேறொரு வீட்டுக்கு போயிட்டாங்க. இப்ப நாங்களும் தனியா இருக்கிறோம். அப்போ எப்பொழுதாவது ஒரு நேரம் கொள்வோம். மாதத்திற்கு ஒரு தடவை அவங்க வீட்டுக்கு போயிட்டு வரும்பொழுது நல்லா இருக்கீங்களா, சாப்பிட்டீங்களா, சந்தோஷமா இருக்கீங்களான்னு கேட்டு வர அளவுக்கு இப்போ கொஞ்சம் நாங்க டிஸ்டன்ஸ் மெயின்டைன் பண்றோம். இதெல்லாம் பார்க்கும் பொழுது எதற்காக உறவுகள் அப்படின்னா, எல்லாரோடையும் சந்தோஷமா மகிழ்ச்சியா விட்டு கொடுத்து, குறைகள் இருந்தா அந்த குறைகளை சொல்லி அதை நிறைவாக மாற்றி இப்படித்தானே அழகா கொண்டு போகணும் குடும்பம் அப்படின்னா. ஆனா ஏன் இந்த சண்டை சச்சரவு பிரச்சனை இருக்கும் காலங்கள்ல இது எல்லாமே நம்ம டைம், எங்களுடைய கால நேரங்கள்ல இதுல நாங்க வேஸ்ட் பண்ணிட்டு இருக்கோம் அப்படின்ற ஒரு விடயம் எனக்கு புரியுது. அப்ப நாங்க எங்களை புரிந்து கொள்ள முடியாமல், இன்னும் எங்களை தெளிவுபடுத்த முடியாமல், எங்களுடைய அடுத்த கட்ட நகர்வை நகர்த்த முடியாத அளவுக்கு சில நேரங்கள்ல சில உறுப்பினர்கள் குடும்பத்துல பிரச்சனை பண்றதை நாங்க பார்த்திருக்கோம். இதையெல்லாம் தேவையில்லை அப்படின்னு தோணுது. ஆனா என்னுடைய அத்தை ரொம்ப நல்லவங்க தான், இல்லைன்னு இல்லை. ஆனால் ஏதோ ஒரு சூழ்நிலை, யாரோ சொல்லி கொடுத்தாங்களா, இல்லைன்னா ஏதோ ஒரு சூழ்நிலை அப்படி யோசிக்க வைக்குதா அப்படின்னு எனக்கு தெரியல. இப்படி ஒரு கேள்வியோடு நான் என்னுடைய வாழ்க்கை என்பது நகர்ந்து கொண்டிருக்கிறது அப்படின்னு குறிப்பிட்டிருக்காங்க. கண்டிப்பா நம்ம பார்க்கிற எல்லாரும் ஒரே மாதிரி இருக்க மாட்டாங்க, எல்லாருடைய சிந்தனையும் ஒரே மாதிரி இருக்காது. சில நேரங்கள் மாற்றங்களை சந்திக்கத்தான் செய்யும். ஆனால் இந்த மாற்றங்களிலிருந்து மனதை ஓய விடாமல், கவலைக்கு உட்படுத்தாமல் மகிழ்ச்சியாக வாழ பழகிக் கொள்வது உங்கள் கைகள்ல இருக்கு. போஸ்ட்ல ஒரு குட்டி ஸ்டோரியில அப்படியே தொடர்ந்து பயணம் செய்து கொண்டிருக்கும் பொழுது இன்னொரு கதை. இது ஆக்சுவலா இந்த கதை நடந்தது கண்டி அப்படின்னு குறிப்பிட்டிருக்காங்க. ஆனா இந்த கடிதத்தை எழுதினவங்க நீர்கொழும்புல இருக்கேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. என்ன அப்படின்னா,
நாங்க வந்து ரொம்ப காலமா நீர்கொழும்புல இருக்கிறோம். எங்களுடைய சொந்த ஊர் கேண்டி. ஆனா நாங்க வந்து இப்ப ஒரு திருமணம் எங்க வீட்டுல நடக்க போகுது. அதாவது என்னுடைய அண்ணன் மகளுக்கு திருமணம் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அப்ப திருமணம் அப்படின்னா நாங்க என்ன பண்ணுவோம், அது வந்து எல்லா உறவினர்களும் சேர்ந்து சந்தோஷமாக கொண்டாடும் ஒரு நிகழ்வு. வீட்டுல ஒரு முக்கியமான ஒரு மகிழ்ச்சியான ஒரு தருணம். அப்ப எல்லாரும் வருவாங்க போவாங்க, இன்விடேஷன் கொடுக்கறதுக்காக நிறைய இடங்களுக்கு நாங்க பயணம் செய்வோம். இப்படி எல்லாம் இருக்கு இல்லையா. வீட்டுக்கு தினம் விசிட்டர்ஸ் வருவாங்க, தினம் சமையல் புதுசு புதுசா நடக்கும். இப்படி எல்லாமே ஆட்டம் பாட்டம் கொண்டாட்டம் தான். இந்த தருவாயில வந்து நாங்க வந்து என்ன பண்ணினோம் அப்படின்னா, கார்டு வைக்கிறதுக்காக நிறைய உறவினர்கள், நிறைய ஊர்ல வந்து எங்களுக்கு சொந்தக்காரங்க இருக்காங்க. அப்ப எல்லா ஊருக்குமே சென்று அவங்களுக்கு வந்து நேரடியாவே அழைப்பிதழை கொடுக்கணும் அப்படின்ற ஒரு ஆசையில நாங்க எல்லாருமே கிளம்பி போனோம். கிளம்பி இப்ப நாங்க கேண்டிக்கு போயிட்டு இருக்கும் பொழுது நாங்க வந்து ஆக்சுவலா வந்து என்ன அப்படின்னா, ஒரு வாகனத்தை வந்து ஹயர் எடுத்து தான் நாங்க போயிருந்தோம். எங்களுடைய உறவினர்கள் எல்லாத்தையும் அப்படி கூப்பிட்டுக்கிட்டு கிட்டத்தட்ட ஒரு 7-8 பேர் கார்டு வைக்க போயிருந்தோம். அப்படி நிறைய பேசிக்கிட்டு போற வழியில கிடைக்கிற சாப்பாடெல்லாம் வாங்கி சந்தோஷமா சாப்பிட்டு அதெல்லாம் ரொம்ப நல்லா இருக்கும். இந்த டிராவலிங் வந்து ரொம்ப நல்லா இருக்கும். ஆனா சேஃபா டிராவல் பண்ணணும், அதான் இந்த காலகட்டத்தில் ரொம்ப முக்கியமான ஒரு விடயம். இது சம்பவம் நடந்து கிட்டத்தட்ட ஒரு 5 வருடம் ஆகுது அப்படின்னு குறிப்பிட்டிருந்தாங்க. நாங்க இந்த அழைப்பிதழை கொடுக்க வேண்டிய ஒரு குறிப்பிட்ட ஒரு உறவினர்கள் வீட்டுக்கிட்ட வந்துட்டோம். அப்ப நாங்க அவங்க வீட்டுக்கிட்ட போறதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னா, ஒரு மெயின் ரோட்ல இருந்து ஒரு சின்ன லேனுக்குள்ள அப்படி கட் பண்ணணும் வெஹிக்கிள். அதாவது ரைட் சைட்ல கட் பண்ணணும். அப்போ ஓட்டுநர் சரியா சிக்னல் போட்டு ரைட் சைட்ல அவர் கட் பண்ணாரு. ஆனா என்ன நடந்தது அப்படின்னா, அவர் வந்து கரெக்டா அவர் வந்து அந்த வாகனத்தை திருப்பும் பொழுது ஓட்டுநருடைய ரைட் சைட்ல வந்து ஒரு பைக் வந்து வேகமா வந்தது அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. உடனடியா வேகமா வந்த உடனே இவர் வந்து சடன் பிரேக் போட்டுட்டாரு. ஏன்னா இவரால் திருப்ப முடியாம போயிடுச்சு. ஏன்னா அந்த பைக் ரொம்ப ஸ்பீடா வந்தனால. அந்த சமயத்துல இவனுடைய எதிர்பாதையில இருந்து ஒரு பெரிய ஒரு லாரி வந்ததுனால வாகனத்துல அடிபட்டுடுது. அதாவது பெரிய ஒரு ஆக்சிடென்ட் அப்படின்னு குறிப்பிட்டிருக்காங்க. ரொம்ப முக்கியமான ஒரு விடயம் என்ன அப்படின்னா, பலருக்கு காயம், ஆனால் ஒருத்தருக்கும் உயிர் சேதம் கிடையாது. ஆனா பலருக்கு காயம். எல்லாருமே அப்படியே ஒரு நிமிஷம் என்ன நடந்ததுன்னு தெரியாம போயிட்டோம். எங்களுக்கெல்லாம் அப்படியே ஒரு பிளாங்க் ஆயிட்டோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்படியே பதறி போயிட்டோம். ஒருத்தர் பேரை சொல்லி கூப்பிடுறோம், உங்களுக்கு என்ன நடந்துச்சு அப்படின்னா எல்லாருமே காயங்களோடு இருக்கிறோம். அதுல வந்து முக்கியமா என்னுடைய தாய் மாமாவுக்கு என்ன நடந்தது அப்படின்னா, அவருக்கு தான் அதிகமான ஒரு காயம். அதனால இடுப்பு எலும்பு முறிந்த நிலையில வந்து இப்ப கூட பாத்தீங்கன்னா அவரால் சரியாக எழும்பி நடக்கவோ அல்லது முழுமையா சுறுசுறுப்பாக எந்த ஒரு வேலையும் செய்ய முடியாத ஒரு சூழ்நிலையில அவர் இருக்கிறாரு. அந்த விபத்துக்கு பிறகு எல்லாருக்குமே காயம் இருந்தது. ஆனால் அவர்களுக்கெல்லாம் அந்த காயம் சரியாகி சில நேரங்கள் தழும்புகள் மாத்திரம் அங்கே இருக்கிறது. ஆனால் என்னுடைய மாமாவுக்கு மாத்திரம் தான் இந்த கொஞ்சம் பிரச்சனை அதிகமா இருக்கு. இது நான் ஏன் சொல்ல வரேன் அப்படின்னா, பிரயாணங்கள் செய்யும் பொழுது ரொம்பவே கவனமா இருக்கணும். அதே நேரத்துல நாங்க கவனமா வாகனத்தை செலுத்தினாலும் எங்கள் முன்னாடி வருவாங்க, எங்க பக்கத்துல வருவாங்க, எங்க பின்னாடி வருவாங்க, எங்களுடைய வலது பக்கம் இடது பக்கம் இப்படி பயணம் செய்யற எல்லாருமே எப்படி தன்னுடைய வாகனத்தை செலுத்துவாங்கன்னு எங்களுக்கு தெரியாது. அதனால யார் வாகனத்தை செலுத்தினாலும் ரொம்ப கவனமா நிதானமா செலுத்துங்க அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. உண்மைதாங்க. ஏன்னா இன்னைக்கு பாத்தீங்கன்னா பாதையில செல்றது அப்படின்றதே ரொம்ப ஒரு கஷ்டமான ஒரு சூழ்நிலை உருவாகிட்டு இருக்க ஒரு காலத்துக்கு நாங்கள் நகர்ந்துட்டு இருக்கோம். வாகனத்தை செலுத்துபவர்கள் ரொம்ப கவனமா செலுத்துங்க, அதிகமான வேகமா போகாதீங்க. ஒரு இடத்துக்கு நம்ம சீக்கிரமா போனோம் அப்படின்னா சீக்கிரமா வீட்டுல இருந்து கிளம்பி அந்த இடத்துக்கு அதிகமான நேரத்துல போய் சேரக்கூடிய அளவுக்கு நீங்க கிளம்புங்க. அதனால ரொம்ப அதிகமா வேகமா ஓட்டாதீங்க. இன்னைக்கு பாத்தீங்கன்னா நிறைய பேர் வந்து வாகன ஓட்டுநருக்கான பதிவுகளை பெற்றுக்கொள்றாங்க. அதாவது சின்ன வயதிலேயே அவர்கள் வந்து இப்ப எல்லாருமே வந்து முன்னாடி எல்லாம் பாத்தீங்கன்னா நம்ம வீட்டுல டிரைவர் இருப்பாரு, நம்மளை கூட்டிட்டு போவாரு. அதே நேரத்துல அப்பா இருப்பாங்க, அப்பா வண்டி ஓட்டிட்டு போவாரு. இப்ப பாத்தீங்கன்னா வீட்டுல இருக்க மகள்கள் எல்லாம் வளர்ந்த பிறகு அவங்க எல்லாம் டிரைவிங் லைசன்ஸ் எடுக்கணும். கண்டிப்பா அவங்க வந்து வாகனம் ஓட்டுவதற்கு கற்றுக்கொள்ளணும். கண்டிப்பா அவங்களும் டிரைவிங் லைசன்ஸ் எடுக்கணும். ஆனா என்னன்னா அவங்க எடுத்து பக்குவமா பாதையில வண்டியை கொண்டு போகணும் அப்படின்ற விடயம் இருக்கு. அதனால கவனமா போங்க. பாதை என்பது எல்லாருக்கும் பொதுவானது. அதனால் உங்களுடைய வாகனம் செலுத்தும் பொழுது நீங்க கவனமா செலுத்துங்க. இன்னைக்கு வந்து நாங்க அன்றாடம் செய்திகளை பார்த்து கொண்டு வருகிறோம், விபத்துகளை பார்த்து கொண்டு வருகிறோம். சில விபத்துகள் வந்து உயிர் சேதத்துக்குரிய விபத்துகளாக மாற்றி அமைக்கப்பட்டிருக்கிறது. அதனால ரொம்ப கவனமாக வாகனத்தை செலுத்துங்கள். அது யாராக இருந்தாலும் சரி, சொந்த வாகனமாக இருந்தாலும் சரி, பொது வாகனமாக இருந்தாலும் சரி, கவனமாக செலுத்துங்கள் அப்படின்ற விடயத்தையும் நாங்க பாக்குறோம். இந்த கடிதம் பார்க்கும் பொழுது இன்னும் வேதனையாக இருக்கிறது. ஏன்னா அவங்க வந்து இன்னும் எங்க மாமாவை பார்க்கும்போது எங்களுக்கு ரொம்பவே மனசு கஷ்டமா இருக்கு அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அதனாலதான் இந்த முக்கியமான விடயத்தை முன்வைக்கிறேன். போஸ்ட்ல ஒரு குட்டி ஸ்டோரியில 3 கதை கேட்டுட்டீங்களா? இதே மாதிரி உங்களுக்கு தெரிந்த கதைகள் இருந்தால் பகிர்ந்து கொள்ளுங்கள். மீண்டும் மற்றொரு நிகழ்ச்சி அனைவரும் சந்திக்கும் வரை விடைபெற்றுக் கொள்ளும் நான் கவிதா ராம்குமார். நன்றி, வணக்கம்.